சகரியா 1ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை வாசிப்போம். ஆகையால் நீ அவர்களை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களிடத்துக்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் மனம் திரும்ப வேண்டியது அக்கிரமத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் அதே போல் பழைய பழக்க வழக்கங்களிலும் மூட நம்பிக்கையிலிருந்தும் மனம் திரும்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் கர்த்தரே தேவன், மெய்யான தேவன் என்பதை அறிந்து அவரை விசுவாசித்து நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்கு சொந்த ரட்சகராக இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நீங்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் பொழுது அவர் உங்களை நோக்கி பார்க்கிறவராய், உங்களிடத்தில் கர்த்தர் திரும்புகிறவராயும், உங்களுக்கு உண்டான காரியங்களில் அவர் ஈடுபடுகிறவராயும், உங்களை வழி நடத்துகிறவராயும், உங்களுக்கு உண்டான எல்லா நெருக்கத்திலிருந்தும் கட்டுகளிலிருந்தும் உபத்திரங்களிலிருந்தும் பாடுகளிலிருந்தும் அவர் விடுதலை அளிக்கிறவராயும் இருக்கிறார். வேதத்தில் வாசிக்கிறோம், குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே நீங்கள் அந்த இயேசு கிறிஸ்துவை அறியும் பொழுது, நீங்கள் அந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் உங்களை எல்லாவற்றிலிருந்தும், எல்லா நெருக்கத்திலும் உபத்திரவத்திலிருந்தும் வியாதிகளிலிருந்தும் நோய்களிலிருந்தும் கட்டுகளிலிருந்தும் அவர் விடுவிக்கிறவராயும், உங்களை தப்புவிக்கிறவராயும், உங்களுக்கு ஆலோசனை தந்து வழி நடத்துகிறவராயும் இருக்கிறார், பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே கர்த்தரிடத்தில் நீங்கள் மனம் திரும்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது காணப்படுகிறது. கர்த்தரே மெய்யானது என்பதை அறிந்து கொள்ளுங்கள், விசுவாசியுங்கள், அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், நம்புங்கள். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.